நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. அதாவது வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும், தென்மேற்கு பருவமழை காலத்தில் அணைகளுக்கு நீர்வரத்து எப்படி இருக்கும், அணைகள் நிரம்புவது எப்பொழுது, அணைகளுக்கு பாசனத்திற்கு நீர் தருவது எப்பொழுது, இவையெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூலை 6 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முதல்ல வானிலை அமைப்பையும் மழை பொழிவையும் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இமயமலை ஒட்டிய பகுதிகளில், அதாவது தென்மேற்கு பருவமழை பாகிஸ்தானில் தொடங்க தீவிரப்படுத்தும் வகையில் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் மற்றும் இமயமலை பகுதிகளில் தீவிரப்படுத்தும் வகையில் தென்மேற்கு பருவக்காற்று குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா வழியாக வடக்கு கர்நாடகா வழியாக பயணிக்கிறது. இது இமயமலை பகுதி வரைக்கும் பயணித்து பிறகு திசை மாறி பாகிஸ்தான் பகுதியை நோக்கி செல்கிறது. இதனால தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவிலே குறைந்த சதவீதத்தில் நுழைகிறது. கேரளாவில் நுழையும் பொழுது தென்மேற்கு பருவமழையாக இல்லாமல் ஒரு வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழையாக பொழிகிறது. வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெடுத்து மரங்கள் குளிர்வித்து மழைப்பொழிவை, இடிமழை பொழிவை கேரளாவில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே மேலும் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மலைகளையும் தாண்டி தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளுக்கு மேலே வளிமண்டலத்தில் மேலடுக்கிலே கிழக்கு நோக்கி பயணிக்கும் போது தெற்கு மற்றும் கிழக்கு காற்று மேலடுக்கிலே சந்திப்பை ஏற்படுத்தி மாலை இரவில் இடி மழை பொழிவை ஏற்படுத்துகிறது. பகலில் வெப்பம் மிகுதியாகவும் மாலை இரவில் இடிமழை பொழிவையும் ஏற்படுத்தும் நிலையில் இந்த மழை பொழிவு வரக்கூடிய 8ஆம் தேதி வரை இருக்கும். 8ஆம் தேதி வரை மாலை இரவிலே ஆங்காங்கே இருக்கும். வந்தால் கால் மணி நேரம் பெய்துவிட்டு போய்விடும், அவ்வளவுதான். ஒதுக்கி கூடுதல் குறைவுடன் அருகருகே வேறுபாட்டுடன் மழை பொழிவு. 9ஆம் தேதி மழைக்கு வாய்ப்பு குறைவு இருந்தாலும் குறைவான பரப்பில் ஒரு சில இடங்களில் மழை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர பரவலான கனமழை பொழிவிற்கு இல்லை. அதுவும் வட உள் மாவட்டங்கள், வடகடலோர பகுதிகளில் 9ஆம் தேதி மழை இருக்கலாம், 10ஆம் தேதியும் இருக்கலாமே தவிர பெரிய மழை இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் நிலையில், 11ஆம் தேதியும் தீவிரம் குறைந்திருக்கும் நிலையில், அதாவது 9, 10, 11 3 நாளும் மழை பொழிவு தீவிரம் குறைந்து ஒரு சில இடங்களில் மட்டும் குறைந்த நேரம் குறைவான மழை பொழிவை பொழிந்து விட்டு போகிற நிலையில் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தக்கூடிய வளிமண்டல சுழற்சி முதல்ல வெப்பசலன மழை பொழிவை கொடுக்க தொடங்கும். அதாவது 12ஆம் தேதி வங்கக்கடலுக்கு மேலே வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி உருவாகி தென்மேற்கு பருவக்காற்றை கொஞ்சம் தமிழ்நாட்டிலிருந்து மெல்ல படிப்படியாக ஈர்த்து அது கொஞ்சமாக அதிகரிக்க செய்யும். இதன் காரணமாக முதலிலே 12ஆம் தேதி மீண்டும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தொடங்கும். அதாவது 9, 10, 11 தேதிகளிலே பெரும்பாலான காற்று குஜராத் பகுதி நோக்கி திரும்பி இருக்கும் என்பதனால தமிழ்நாட்டிலே அந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு குறையும். ஆனால் புதிய வளிமண்டல சுழற்சி 12ஆம் தேதி உருவாகும் பொழுது தென்மேற்கு பருவக்காற்று நுழைந்து மீண்டும் வெப்பச்சலன இடிமழை பொழிவை ஏற்படுத்தும். வங்கக்கடல் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த நீடிக்க போகிற அந்த உருவாக போகிற அந்த காற்று சுழற்சி மெல்ல கீழிறங்கி வந்து வரக்கூடிய 15ஆம் தேதி வாக்கில் கடலோடு இணைந்த காற்றழுத்த தாழ்வுநிலையாக ஒடிசா கடலோரம் நிலைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா வழியாக கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். இருந்தாலும் ஒடிசா என்பதன் காரணமாக அது கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா வழியாகத்தான் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையை விட, வெப்பச்சலன மழை பொழிவை விட 12ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு பரப்பில் கிடைக்கும். காரணம், வங்கக்கடலோரம் தமிழ்நாட்டுக்கு கிழக்கே உருவாகக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி எதிர்த்து மழைப்பொழிவை கடலோர மாவட்டங்களில் 12ஆம் தேதியிலிருந்து ஏற்படுத்த போகிறது. அடுத்தபடியாக 15ஆம் தேதி தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழையும் தமிழ்நாட்டிலே பொழியும் மாலை இரவு மழை பொழிவாக. பிறகு அது தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். அணைகளை பார்க்கும் பொழுது, அதாவது கபிடி அணையை முதலில் பார்த்தால் 19.5 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கபிடி அணையில் 17.25 டிஎம்சி இருக்கிறது. அணைக்கு 3000 கனஅடி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் முழு கொள்ளளவை எட்ட 2 டிஎம்சி தேவை. அதாவது 11,500 கனஅடி வீதம் 24 மணி நேரம் வந்தால் 2 நாளில் நிரம்பும். ஆனால் இப்பொழுது 3000 கனஅடி தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இதே நிலை தொடர்ந்தால்
அதாவது 3000 என்பது 12,000 கனடியாக கிடைப்பதற்கு 4 நாட்கள் ஆகும். ஆகவே ஒரு 7 நாளில் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கபினி அணை மூடப்பட்டிருந்தால் மட்டும் 7 நாள். ஆனால் இப்பொழுது 3000 கனடி திறக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்து. ஆகையின் காரணமாக திறப்புக்கும் வரத்திற்கும் சரியாக இருக்கிற காரணத்தினால நிரம்புவதற்கு தேவையான 2 டிஎம்சி பற்றாக்குறையுடன் அணை இருந்து கொண்டிருக்கும். அல்லது இந்த நீர்வரத்து 3000 குறைந்திருக்கிற காரணத்தினால அணைகள் கூட திறப்பை நிறுத்திவிட்டு நிரப்பலாம். நிரப்பினால் 7 நாளில் நிரம்பும், நிரப்பாமல் இருந்தால் கொஞ்சம் தாமதமாக நிரம்பும். ஆனால் இன்னும் கபினி நிரம்புவதற்கு 2 டிஎம்சி தண்ணீர் தான் தேவை. அடுத்தபடியாக கேஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 49.5 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கேஆர்எஸ்ல 23 டிஎம்சி இருப்பு இருக்கிறது. வினாடிக்கு 9700 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கேஆர்எஸ் அணை நிரம்புவதற்கு இன்னும் 25 டிஎம்சி தேவை. அதாவது 11,500 கனஅடி 24 மணி நேரம் வந்தால் 1 டிஎம்சி. ஆகவே 25 டிஎம்சியை நிரப்ப 11,500 கனஅடி வந்தால் 25 நாளில் நிரம்பும். ஓகேயா? சில நாட்கள் கூடுதலாகவும் இருக்கும், சில நாட்கள் குறைவாகவும் இருக்கும். தோராயமாக கேஆர்எஸ் அணை நிரம்புவதற்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாமதம் ஏற்படும் பட்சத்தில் இப்போ 9,700 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது கேஆர்எஸ்க்குள்ள. இது குறையும் பட்சத்தில் தாமதம் ஏற்பட்டாலும் இதை விட கூடுதலுக்கு வாய்ப்பு இருக்கிறது 15ஆம் தேதியிலிருந்து என்பதன் காரணமாக ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி கேஆர்எஸ் நிரம்புவதற்கு சாதகம் இருக்கிறது. தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 10ஆம் தேதி வாக்கிலே நிரம்பலாம், ஆகஸ்ட் 10க்குள் அதிகபட்சமாக. ஆக கண்டிப்பாக கேஆர்எஸ் அணை ஆகஸ்ட் 3இல் நிரம்புவதற்கு கூடுதல் வாய்ப்பு தெரிகிறது. ஆக கேஆர்எஸ் நிரம்பிவிட்டாலே அதிலிருந்து தொடர்ந்து பெய்யக்கூடிய அந்த நீர் வரத்து என்பது மேட்டூருக்கு கிடைக்க தொடங்கும். தினசரி 1 டிஎம்சி, அதாவது 25,000 கனஅடி, 10,000 கனஅடியிலிருந்து 25,000 கனஅடி வரைக்கும் ஆகஸ்ட் 3இலிருந்து மேட்டூருக்கு கிடைக்கும். ஆக நாளொன்றுக்கு 2 டிஎம்சி கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஓகே, ஹேரங்கி ஹேமாவதியை பார்ப்போம். ஹேரங்கி என்பது கேஆர்எஸ்க்கு தண்ணீர் தரக்கூடிய அணைகள். அதாவது ஹேரங்கில 8 டிஎம்சி இருப்பு கொண்ட ஹேரங்கில 5 டிஎம்சி தான் இருக்கு. அங்கேயும் 3000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்னும் நிரம்புவதற்கு தேவை 3 டிஎம்சி. 3000 கனஅடி வந்தால் 4 நாளில் 1 டிஎம்சி கிடைக்கும். ஆகவே இப்படியே தொடர்ந்தால் 3 டிஎம்சிக்கு இன்னும் ஒரு 15 நாளில் ஹேரங்கி நிரம்பும். ஹேரங்கி 15 நாளில் நிரம்பும். தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்குக்குள் ஹேரங்கி நிரம்பும். ஹேமாவதியை பார்ப்போம். ஹேமாவதி கொஞ்சம் பெரிய அணை, அதாவது கேஆர்எஸ்க்கு அடுத்த பெரிய அணை ஹேமாவதி. 37 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஹேமாவதியில் 16,500 டிஎம்சி இருக்கிறது. ஆகவே இன்னும் முழு கொள்ளளவை எட்டுவதற்கு இன்னொரு 21 டிஎம்சி தண்ணீர் தேவை. ஆக இப்பொழுதைக்கு 8,500 கனஅடி ஹேமாவதியில் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு 3/4 டிஎம்சி ஆகும். 8,500 கனஅடி என்பது 3/4 டிஎம்சி. இதே நிலை தொடர்ந்தால் இன்னும், அதாவது ஆடிப்பெருக்கில் இதுவும் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆடிப்பெருக்கு அல்லது கொஞ்சம் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆகஸ்ட் 3 அல்லது ஆகஸ்ட் 8, 10க்குள்ள கண்டிப்பாக ஹேமாவதி, ஹேரங்கி, கேஆர்எஸ் நிரம்பும். கபினி அதற்கு முன்பே நிரம்பிவிடும். ஆகவே கண்டிப்பாக கேஆர்எஸ்ஸில் இருந்து 2 டிஎம்சி வீதம் ஆடிப்பெருக்கிலிருந்து மேட்டூருக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பு கபினிலிருந்து தண்ணீர் கிடைக்கும். தேக்கப்பட்டால் 3000 வந்து கொண்டிருக்கும். அடைக்கப்பட்டால் 7 நாளில் நிரம்பிய பிறகு கண்டிப்பாக அங்கிருந்து உபரி நீர் கூடுதலாக திறக்கப்படக்கூடிய ஏற்படும். ஆகவே எது எப்படியோ ஆகஸ்ட் 3இலிருந்து ஒரு 25,000 கனஅடி வீதம் மேட்டூருக்கு வரும். அதாவது 2 டிஎம்சி தண்ணீர் கிடைக்கும். இப்பொழுது மேட்டூரில் 12 டிஎம்சி தான் இருக்கு. 93.5 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேட்டூரில் 12 டிஎம்சி தான் இருக்கு. ஆக இன்னும் நிரம்புவதற்கு 82 டிஎம்சி தண்ணீர் தேவை. ஆக ஒரு நாள் ஒன்றுக்கு 2 டிஎம்சி வந்தால் ஒரு 50 டிஎம்சியை எட்டுவதற்கு சுமார் ஒரு 20 நாள் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே ஆகஸ்ட் 3இலிருந்து அடுத்த 20வது நாள் மேட்டூருக்கு திறப்பதற்கு சாதக சூழல் நீர் இருப்பாகிய 50 டிஎம்சியை ஆகஸ்ட் இறுதிக்குள், ஆகஸ்ட் 20-25 தேதிக்குள்ள எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அது தொடர்ந்து ஏறுமுகத்துக்கு போய்கொண்டிருக்கும். முழு கொள்ளளவை 93 டிஎம்சியை எட்டுவதற்கு செப்டம்பர் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை
தொடர் மழைப்பொழிவு ஏதேனும் சாதகம் இருந்தால் ஆகஸ்ட் இறுதியிலேயே மேட்டூர் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிரம்பாவிட்டாலும் கண்டிப்பாக திறப்புவதற்கு சாதக தேவை ஆகிய 50 TMCயை ஆகஸ்ட் 15 25க்குள் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வடகிழக்கு பருவமழை, அதாவது தென்மேற்கு பருவமழை அணைகளை நிலவரத்தை பார்த்தோம். ஆகஸ்ட் செப்டம்பரில் கண்டிப்பாக கூடுதல் நீர்வரத்தை கொடுக்கும். அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். அதற்கு பிறகு காற்று சுழற்சி மழைகள் தொடரும். ஆகவே தென்மேற்கு பருவமழை காலத்தில் பின்மழை நல்ல மழைப்பொழிவு, அது வெப்பசலன மழைப்பொழிவாகவும் காற்று சுழற்சி மழைப்பொழிவாகவும் தென்மேற்கு பருவ மழைப்பொழிவாகவும் பின்மழையாக நிறைய கொடுக்க இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் வலுவான நிகழ்வுகளுக்கு சாதகம் நெகட்டிவ் ஐஓடி மற்றும் லானினா அமைப்பு கண்டிப்பாக நல்ல ஒரு மழைப்பொழிவை வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பு தான் வடகிழக்கு பருவமழை என்பதையும் தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.